database connectivity with MySQL database தான் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி MySQL டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் டியூட்டோரியல் எல்லாமே நான் வந்து MySQL டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி queries யூஸ் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா டேட்டாபேஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிட்டோன்னா அது வந்து நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் ஆகணும். ஸோ வெறும் டேட்டாபேஸாக இருந்தால் அது வந்து யூஸ் ஆகாது. அது நம்ம அப்ளிகேஷன் கூட லிங்க் ஆகி ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து ரியல் டைம்க்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட எப்படி நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ நார்மலாக MySQL வந்து ஜாவா கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமானா இல்லை. MySQL வந்து ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் எது கூட வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். PHP, Perl இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜாவாவில் எப்படி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக மெயினாக தேவையானது வந்து நம்மளுக்கு 4 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கான கிளாஸ், அதுதான் டிரைவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரைவர் கிளாஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நம்ம டேட்டாபேஸை MySQL டேட்டாபேஸை போயிட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து டிரைவர் கிளாஸ். அப்போ என்ன கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா com mysql.jdbc.driver. ஸோ JDBC அப்படின்னா என்ன மீனிங்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி .driver. ஸோ MySQLையும் ஜாவாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டிரைவர் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கனெக்ஷன் URL. ஸோ கனெக்ஷன் URL அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற டேட்டாபேஸோட நேமை குறிக்கிறது தான் வந்து URL. URLன்றது வந்து லோக்கல் மெஷினில் இருக்கிறத குறிக்கிறது. இப்போ உங்கள் மெஷினில் வந்து கனெக்ஷன் URL ஃபார் த MySQL டேட்டாபேஸ்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன URL கொடுப்பீங்கன்னா இந்த URL ஃபார்மேட்டை தான் நீங்கள் வந்து கனெக்ஷன் URLன்ற இருக்கிற சின்டாக்ஸில் கொடுப்பீங்க. ஸோ JDBC MySQL லோக்கல் ஹோஸ்ட் 3306 வந்து போர்ட் நம்பர். ஸோ MySQL ஜாவா கூட கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கான போர்ட் நம்பர் தான் 3306. ஸோ இங்கே வந்து DB நேம்னு கொடுத்துருக்கேன். DB நேம்ன்றது உங்கள் டேட்டாபேஸ் நேம், MySQL கிரியேட் ஆகிருக்கிற டேட்டாபேஸ் நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இதோட மெயின் யூஸ் என்னென்னா லோக்கல் ஹோஸ்டில் வந்து இது இந்த சர்வர் நேம் எடுத்து அது ரன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதாது, இந்த டிரைவர் கிளாஸ்க்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் சொல்லணும். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து எந்த டேட்டாபேஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து யார் யூஸ் பண்ணணும் அதுக்கான ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இங்கே MySQLல வந்து டிஃபால்ட்டாகவே யூசர் நேம் வந்து ரூட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்கள் யூசர் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம டிஃபால்ட் யூசர் நேம் MySQLக்கு வந்து ரூட். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான். அது இல்லைன்னா இனிஷியலாகவே இப்போது அப்டேட்டடான MySQLக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து catching_SHA2_connection அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து _password அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் MySQLோட பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த MySQLோட பாஸ்வேர்டை நீங்கள் வந்து மாற்றணுன்னா நீங்கள் மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேட்டாபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேமை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4 மெயின் திங்: டிரைவர் கிளாஸ், கனெக்ஷன், யூசர் நேம், பாஸ்வேர்டு. இதை 4ஐயும் வச்சு தான் நம்ம வந்து ஜாவாவையும் MySQLையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இது 4 வேணும்னு சொன்னேன். இந்த 4 மட்டும் இருந்தால் கனெக்ஷன் பண்ணிடலாமான்னா இல்லை. ஏன்னா MySQL வந்து ஜாவா கூட, PHP கூட, பைத்தான் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
பட் நீங்கள் இப்போ ஜாவா கூட MySQL கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்காக தனியாக ஒரு ஜார் ஃபைல் இருக்குது. ஜார் ஃபைல்னா கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து ஜார் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஜார் இது பேக்கேஜஸ் வந்து என்ன பேக்கேஜஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் MySQL பேக்கேஜ் தான் வந்து நம்ம ஜார் ஃபைல்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா MySQL JDBC டிரைவர். ஸோ MySQL JDBC டிரைவரில் வந்து இந்த JDBC ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி டிரைவரை வந்து MySQL இருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற டிரைவர் கனெக்டிவிட்டி டிரைவர் தான் MySQL கனெக்டார். ஸோ MySQL கனெக்டார் எங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இது ஒரு ஜார் ஃபைலாக இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணி எங்கே உங்கள் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் developer.mysql.com download connector/j. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் MySQL இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட் டெவலப்பர் MySQL connector/j. ஸோ இதில் வந்து 8.0.18ன்னு இருக்குது வெர்ஷன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து கோ டு டவுன்லோட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ்க்கு வந்து அது போயிட்டு இது ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். நார்மல் ஜாராக இல்லாமல் ஒரு ஜிப் ஃபைலாக நீங்கள் தான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜார் ஃபைலை உங்களுக்கு தேவையான பாத்தில் வந்து வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 86 32 இருக்குது, இது வந்து 86 32 இதில் என்னென்னா வெப் கம்யூனிட்டி, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலர் கம்யூனிட்டி அப்படின்னு 2 இருக்குது. இது வந்து MySQL உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலன்னா அங்கே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஜிப் ஃபைலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து MySQL ஜாவா 8 எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த நீங்கள் வந்து லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் MySQL கனெக்டர் ஜாவா MySQL டவுன்லோட் ஜார் ஃபைல் அப்படின்ற ஒரு பார்த்துருக்கு. ஸோ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்கில் உங்களுக்கு வந்து 8.0.1415ஓட ஜார் ஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா MySQL கனெக்டர் ஜாவா MySQL அதோட வெர்ஷன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கீழே 8.0.17 ஸோ இந்த மாதிரி எல்லா வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் எந்த சிஸ்டமில் என்ன MySQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெர்ஷனை தான் நீங்கள் வந்து ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் 5 டேட்டாபேஸ் வெர்ஷன் வந்து MySQL 5ம் நீங்கள் ப்ராஜெக்டில் ஆக்சஸ் பண்ணுறது வந்து 4 இல்லைனா 6 இல்லைனா 8ஆக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். எரர் எப்படின்னா டிரைவர் கிளாஸ் நாட் வேலிட், கிளாஸ் நாட் டிஃபைன்ட், அந்த மாதிரி எரர்ஸ் வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஜார் ஃபைலை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் JDBC கனெக்ஷன். ஸோ ஸ்டெப்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போது நீங்கள் வந்து என்னென்ன ஜார் ஃபைல் தேவை ப்ளஸ் மேஜரான என்னென்ன கிளாஸஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஜாவாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். இதே வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் டெமோ பண்ணி காமிப்பேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் த பேக்கேஜ். இம்போர்ட் த பேக்கேஜ்ன்றது என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு உங்கள் MySQL பேக்கேஜ் ஜார் ஃபைலை உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ என்ன பேக்கேஜ்னால் require that you include a package containing Java database connectivity. ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பேக்கேஜ் என்னென்னா import Java SQL. இது வந்து நார்மலான பேக்கேஜ். இது MySQL வேணும்னா நீங்கள் MySQL யூஸ் பண்ணிக்கலாம், SQL வேணும்னா SQL பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் த டேட்டாபேஸ் டிரைவர். ஸோ ரெஜிஸ்டர் த டேட்டாபேஸ் டிரைவர் அப்படின்றது என்னன்னா
நீங்கள் எந்த டேட்டாபேஸை வந்து ஓப்பன் பண்ணுமோ அந்த டேட்டாபேஸ்க்கு வந்து அந்த டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணுறது தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது. ஸோ அது எப்படி பண்ணுவோன்றதை நான் கோடில் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, driver டாட் கிளாஸ் நேம் ஆஃப்னு சொல்லிட்டு com.mysql அப்படின்னு நான் ப்ரீவியஸ் இதில் ஒரு பாத் சொல்லியிருந்தேன். அந்த ஃபைல் நேமை வந்து டிரைவர் கிட்ட கிளாஸ் ஃபார் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் மெத்தடில் கொடுக்கணும். அதுதான் ரெஜிஸ்டர் பண்ணுறது. என்னென்னா எந்த டிரைவர் வந்து டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் ஆகுதுன்றதை சொல்கிறது தான் ரெஜிஸ்டர் த ஜாவா டேட்டாபேஸ் டிரைவரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் அ கனெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த டிரைவர் வந்து பண்ணுதுன்றதை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, கெட் பண்ணுறது கனெக்ஷனை. ஸோ இதை டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் அப்படின்ற மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். உங்கள் ப்ரோக்ராமிங்க்கும் நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ்க்குமான ஃபிசிக்கல் கனெக்ஷனை வந்து இது ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறோம், டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அந்த ரெஜிஸ்டர் பண்ண டிரைவரை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூணும் பண்ணிட்டதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணியாச்சு, டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணியாச்சு, அப்புறம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு யூஸ் பண்ணுறத எக்ஸிக்யூட் எ query. ஸோ டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதெல்லாம் query-ஆக தான் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன query கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். லைக் கிரியேட் வேணுமா, டெலிட், ட்ராப், ஜாயின்ஸ், இந்த மாதிரி இருக்கிற query எல்லாமே அது ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் ரிசல்ட் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம query வந்து கிரியேட் டேபிள் நேம்னு கொடுக்குறோம், இல்லை ஷோ டேட்டா பேஸ், இல்லை ஷோ டேபிள்ஸ்னு கொடுக்குறோம். அப்போ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம ஷோ டேபிள்னு கொடுக்குற query-யை ப்ராசஸ் பண்ணுறது தான் ஸ்டேட்மெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட். ஸோ அதிலிருந்து ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரிசல்ட் செட் அப்படின்ற கிளாஸ். ஸோ இது எதுக்காக ரிசல்ட் செட் அப்படின்றது யூஸ் ஆகுதுன்னா, ரிசல்ட் செட் டாட் நீங்கள் வந்து இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா, டேட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஸோ கெட் அப்படின்றதுல இந்த XXXன்னு இருக்கிற இடத்துல வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுறீங்கன்றத கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட் ஒன் வந்து க்ளீன் அப் த என்விரான்மெண்ட். ஸோ க்ளீன் அப் அப்படின்றது என்னன்னா வந்து இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பனாக இருக்கிற எல்லா டேட்டாபேஸோட ரிசோர்ஸஸையும் க்ளோஸ் பண்ணுறது. ஒன்ஸ் எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் கார்பேஜ் கலெக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் க்ளீன் அப் த என்விரான்மெண்ட். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப், ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் பேக்கேஜ் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணலை உங்கள் டிரைவரை, கனெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணலை அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வந்து உங்கள் டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகாது. அதில் வந்து உங்கள் டேட்டாபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எரர் மெசேஜ் வந்து த்ரோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் query தப்பாக எழுதுனீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல வந்து எரர் ஷோ பண்ணும். இதே வந்து டேட்டா ரிட்ரீவ் ஆகிறது, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுல எரர் இருந்ததுன்னா ரிசல்ட் செட்டில் உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். இல்லை கம்ப்ளீட்டாக டேட்டாபேஸ் ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறதுல இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் திங் உங்கள் பேக்கேஜை கரெக்டாக இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுற பேக்கேஜை ரெப்ரசன்ட் பண்ணி தான் உங்கள் எல்லா ஆப்ரேஷனும் நடக்குது. ப்ளஸ் உங்கள் டேட்டாபேஸ் நேம் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற உங்கள் டிரைவரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி MySQL-ல பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது, அது என்னென்ன டைப்பில் கனெக்ட் பண்ணலான்றது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.